Hello friends, welcome back to Play Tamil. இப்போதைக்கு ரீசெண்டாக என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட் சைடில் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 30 ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசான மூவி இப்போதைக்கு நம்ம அப்கமிங் December 13 ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைட் ஃபுல்லாக தேட்டர்ஸ் தான், பட் செலக்டடான தேட்டர்ஸ் தான் இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவா கிரீன்ஸ் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அவங்க வர மாதிரி தெரியுது. அண்ட் ரீசெண்டாக அவங்கள வேறு ஏதோ மூவிஸ் நான் பார்க்கல, அதனால தான் பை த இப்போதைக்கு லைன் கேட்ஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதை ட்ரெய்லர் இன்னும் நீங்கள் பார்க்கலாம், டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம சார்லி ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த 30 ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களும் வந்து கொஞ்சம் ஆப்கான் சைடில் போகிறாங்க. இது ஒரு மிஷின் இருக்குது, அங்கே இருக்க நர்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுல்லாக அவங்களோட கேர்ள்ஸ் டீமோட போகிறாங்க. ஆனால் அந்த இடத்த விட லைக் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக தெரிஞ்சிருக்கா. அதனால அப்கமிங் இந்த மூவி வேணால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தண்டர்போல்ட்ஸோட ஒரு ஸ்பெஷல் லுக் ஆட்டும் ஒன்று சின்ன ட்ரெய்லராக தான் தந்திருக்காங்க. அது ஒரு நியூவான ட்ரெய்லரே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா பயங்கரமாக இருந்திருக்கு. அதில் நீங்கள் எக்கச்சக்கமான விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், பக்கி தான் வந்து நம்ம மெயினான ஒரு லீட் ரோலாக இருக்கார். ஹீஸ் லைக் இல்லை, அவர் தான் நம்ம வின்டர் சோல்ஜரான ஒரு மோடில் வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான அப்பியரன்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலி லைக் அவங்க ஒரு டீம் எப்படி சேர்றாங்க அண்ட் எப்படி இந்த தண்டர்போல்ட்ஸோட பேர் வந்து இருக்குன்னு தான் அதை தான் வந்து அப்படியே இந்த ஸ்பெஷல் லுக்கில் காமிச்சிருக்காங்க. எப்படியோ மூவி ஃபுல்லாக நம்ம May 2, 2025 நெக்ஸ்ட் இயரில் தான் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக மார்வல் வந்து ஒரு செம்ம பெரிய கம்பேக்கான விஷயங்கள் பண்ண போகிறாங்க. இதிலே தெரியுது இது ஒரு வேறு லெவலான ஒரு டீமாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட நியூவான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்வல் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். பேக் டு பேக் வந்து அவங்களோட நியூ ட்ரெய்லர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் எப்படியும் நம்ம February 14, 2025 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் ரொம்பவே சீரியஸ் மோடில் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மார்வலில் அந்த ஃபேசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் டோனோட இருந்தது. பட் இனிமேல் அந்த ஃபன் டோன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீரியஸ் மோடாக இருந்தது. அண்ட் அதில் மெயினாக நம்ம ஃபால்கோன் தான் இப்போ கேப்டன் அமெரிக்காவாக மாறிட்டாரா. ஸோ அவர் கேப்டன் அமெரிக்கா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். கொஞ்சம் பொலிட்டிக்கல் வாரான விஷயம்லாம் வந்து இப்போது படத்தில் நடக்குது. அண்டு அதில் மெயினாக நம்ம ஹாரிசன் ஃபோர்ட் தான் ரெட் ஹல்காக இருக்கார். ஸோ கடைசி அந்த கிளிப்பில் ரெட் ஹல்கை ரிவீல் பண்ணும்போது பயங்கர மாதம் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் சிஜிஐலையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். அண்டு அது அவ்வளோ ஃபைட் ஆக்சுவல் விஷுவல்ஸாகவே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் ஹல்க் இருக்கிறதுனால மேபி நம்ம க்ரீன் ஹல்கை கூட இல்லை எதிர்பார்க்கலாம். பட் கன்ஃபார்ம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சொல்கிறேன். மேபி இல்லை நம்ம கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ரெட் ஹல்க்கு அது நான் வந்தால் ஃபைட்டு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் ஹல்க் இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஐசேஜோட நெக்ஸ்ட் சீக்வல் வரப்போகுது. அதான் நம்ம ஐசேஜோட 6th பார்ட். அண்ட் அது இப்போதைக்கு இன் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இது எங்கே ப்ரோ யார் ப்ரோ தான் கன்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ D23 சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்குது பிரேசிலில். ஸோ அங்கே தான் டிஸ்னியோட ஈவெண்ட் தான். ஸோ அதில் தான் அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் நம்ம தண்டர்போல்ட்ஸ் கேப்டன் அமெரிக்காலாம் ட்ரெய்லர் டீசர்லாம் ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ பை த வே இப்போதைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்னி அவங்களோட நிறைய பாப்புலரான அனிமேட்டடான மூவிஸ் எல்லாத்துக்கும் ஒரு சீக்வல்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்பரை தான் ஆட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அண்ட் அதில் ஐசேஜும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாப்புலரானது. ஸோ அதை மட்டும் ஏன் பின்னாடி வைக்கணும், அதையும் உள்ளே ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஐசேஜ் 6 ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன்ஸோட நெக்ஸ்ட் அப்கமிங் ஒரு ஹை பட்ஜெட்டான ஒரு மூவி, லைக் அவர் எடுத்தாலே அதான் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக தான் இருக்கும். அண்ட் நம்ம 2026 தான் அந்த படத்தை வந்து ரிலீஸோ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு அவர் மூவியில் நிறைய மெயினான சில ஆக்டர்ஸ் யாரெல்லாம் கேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டார்டிங் நம்ம மேட் டேமன் பற்றி தெரியும். அண்ட் நம்ம டாம் ஹாலண்டோ வந்து ஆல்ரெடி இப்போது லைக் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி தான் கன்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜெண்டேயாவும் அண்ட் நம்ம ஆனி ஹெட்வேயும் உள்ளே நடிக்க போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு அந்த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்ன டாம் ஹாலண்ட் அண்ட் ஜெண்டேயா திரும்பியும் அதே பேரோட அவங்க உள்ளேயும் வந்துட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த மூவி இன்னும் என்ன கான்செப்ட்டு அண்ட் இதுக்கு என்ன டைட்டில் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இன்னும் ரிவீல் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ப்ராஜெக்டாக தான் இன்னும் அது இருக்குது. ஆனால் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலாக தான் இருக்கும். அதுவும் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன்ஸாக எடுக்கிறதுனால அது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக கொஞ்சம் வேறு ரேஞ்சான ஒரு மூவியாக தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம ஸ்டார் வார்ஸோட ஒரு நியூ த்ரிலாஜியான ஒரு மூவி இப்போதைக்கு ஒரு ஒர்க்கில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஒர்க் வேறு யாரும் கிடையாது, சைமன் கின்பர்க் தான் வந்து திருப்பியும் இந்த ஒர்க்கை பண்ண போகிறாரு. ஸோ ஆல்ரெடி இவர் வந்து நம்ம ஸ்டார் வார்ஸில் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டார் வார்ஸ் வந்து ஆக்சுவலாக மூவி ஃப்ரான்ச்சைஸே பார்த்தீங்கன்னா மோர் தென் 12-13 மூவிஸ் மேலே இருக்குது. நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட கிரியேட் பண்ணியிருக்கோம், லைக் என்னென்ன மூவிஸ் என்ன ஆர்டர் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு. இனிஷியலி அவங்க ஒரு மூவி எடுத்திருந்தாங்க,
அது எபிசோட் 4, 5, 6ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா அதோட ஒரு ப்ரீக்குவலான ஸ்டோரி எபிசோட் 1, 2, 3ன்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் ஃபைனலைஸாக அது ஸ்டோரி எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு எக்கச்சக்கமான அதோட ஸ்பின் ஆஃபான ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து போய் தான் இருக்குது. நிறைய சீரீஸ் ஒர்க்ஸ் தான். அண்ட் ஒரு அஃபிஷியலான ஒரு ஹை ரேஞ்சான மூவியே வரல. அண்ட் ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலாகவே போயிருக்குன்னு கூட சொல்லலாம். வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ்க்கு செம்ம பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஏன்னா அது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அந்த டைமில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஒரு யூனிவர்ஸ் ஆட்டம் செம்ம பெருசாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் ஒரு மூவி த்ரிலாஜி கலெக்ஷன் புதுசாக அவங்க கொண்டு வராங்க. பார்ப்போம் இது எவ்வளோக்கு எவ்வளோ ஹிட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸோட நம்ம டேஸ் ஆஃப் தண்டர்னு சொல்லிட்டு ஒரு ரேசிங் கேட்டகிரியான மூவி இருக்குது. கொஞ்சம் பழைய மூவி தான், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நல்லா கொஞ்சம் அட்ரினல் பம்ப் பண்ணுற லெவலான சில ரேசிங் விஷுவல்ஸ் எல்லாம் அந்த டைமில் வந்து படத்தில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போது அதோட சீக்வல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேரமௌண்ட் கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டே தான் இருக்குது. அது லாஸ்ட் ஆக்சுவலி ஒரு 2 வீக்ஸாக வந்து இந்த டாக்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு, லைக் மேபி நடக்க தான் போகுது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம டேஸ் ஆஃப் தண்டர் இன்னும் நீங்கள் மூவியை பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக அதை செக் பண்ணிடுங்க. அண்ட் அந்த மூவி ஆக்சுவலி நம்ம தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது, நல்லபடியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.